சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 10 கொடுத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் 28 உங்களுக்கான OMR பேஸ்டில் எக்ஸாம்ங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. ஸோ இதில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று தன் முனைப்போட பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும். ஸோ குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், ஸோ அனைவருமே பயன்படுத்தி ஒரு தேர்வை எழுதி வெற்றி பெறணும் என்பதை நோக்கமாக கொண்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு பணிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன செய்கிறோம், கோர்ஸ் ஆனது ஸ்டார்ட் பண்ணுறோம். குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு பிஜிடிஆர்பி தமிழுக்கு இன்றைய பயிற்சிகள் குறித்த தகவலை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதனை தொடர்ந்து மற்ற பாடங்களுக்கு ஓரிரு நாட்களில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது தான் 10 யூனிட்டு. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஒன்லைனர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, கிளாஸஸ், மெட்டீரியல், ஸோ எல்லாத்தையுமே காம்போவாக இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு ஜூலை 11 இருக்கிறோம், செப்டம்பர் 28 எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்திக் கொள்வதற்கு எதுவாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான். எதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதில் அதிகமான வினாக்கள் வரும், எதை அதிகமாக படிக்கணும், ஸோ எதை படித்தால் போதுங்கிற கான்செப்டில் டோட்டலாக 180 வினாக்கள், மேஜரில் 110, சைக்காலஜி எஜுகேஷன், ஸோ இப்போ சொல்லக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஸோ அதில் 30, ஜிகேல 10, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 வினாக்கள் சொல்லி 180 வினாக்களுக்கும் பயிற்சியானது நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதி கொள்வதற்கு ஏதுவாக, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டடி பிளானில் படிப்பதற்கான கையேடுகள் உங்களுக்கு கொடுத்து, ஸோ அதிலிருந்து தேர்வுங்கிற கான்செப்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை முடிக்கும் பொழுது உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 50,000 வினா விடைகள் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வழிமுறையானது என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ நான் பல வீடியோக்களில் சொல்லக்கூடிய தகவல் தான், இதை மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே பார்க்க வேண்டாங்கிறது. அந்த கான்செப்டில் நம்ம உருவாக்கி கொடுத்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதி டெஸ்ட்டை பலமுறை எழுதுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கோர்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக தங்களுடைய அரசு பணியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வழிமுறைகளில் உங்களுக்கு பயிற்சியானது நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 4 வழிமுறைகளில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் நான் பொதுவாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா, டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஒன்லைனர் டெஸ்ட் 100 வினாக்களுக்கு ஒன்லைனர் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெய்லி எழுதிடணும். ஸோ அது போக சைக்காலஜி, எஜுகேஷன், அதே மாதிரி ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், மேஜர், இதை முழுமையாக உள்ளடக்கி 180 தேர்வுகள், ஒரு தேர்வுக்கு 100 வினாக்கள், 18,000 வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆன்லைன் தேர்வாக. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்வு, ஒவ்வொரு நாளும் 2 தேர்வு, ஸோ அந்த கான்செப்ட் கிடையாது. டோட்டல் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு தேர்வை நீங்கள் 5 முறை எழுதிக்கலாம். ஸோ 5 முறை எழுதக்கூடிய இந்த தேர்வை நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்ணை செக் பண்ணி ரேங்கை பார்த்துக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் நான் என்ன செஞ்சுறேன், இந்த 180 வினாக்கள் 18,000 கொஸ்டினை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தேர்வு எழுதிக்கலாம். இது போக 30,000 வினாக்கள் பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் நம்ம கொடுத்துருப்போம். OMR வச்சு நீங்கள் அந்த கொஸ்டினை உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒர்க்குங்கிறது வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீங்கிறதுக்கு வேலை கிடையாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் நான் சாலிடராக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் என்னால் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு இது.
அப்போ உங்களுக்கு இந்த 10 யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 48 மூல புத்தகங்களை ஃபாலோ பண்ணி, அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு, ஸோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறோம். குறிப்பாக பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்காக நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். கொடுக்கக்கூடிய 180 தேர்வுங்கிறது மூல புத்தகங்களை 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து அந்த 18,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30,000 கொஸ்டின்ல மூல புக்கு, இலக்கிய வரலாறு, ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்லி எல்லாமே சாலிடா உங்க கையில கிடைக்கக்கூடிய வழிமுறையை உருவாக்கி இருக்கிறேன். ஸோ இதை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போற பட்சத்தில் டெய்லி காலையில எந்திக்கிறோமா, நம்ம என்ன செய்யறோம், ஒன்லைன் டெஸ்ட் கம்பல்சரி எழுதி ஆகணும். மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதை நீங்கள் எழுதணும். மதிய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மீதி நேரங்களில் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்யலாம், எளிமையாக இந்த காலகட்டங்களில் படித்து நம்ம வெற்றி பெறலாம். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது எது, அதற்கான கண்டென்ட் கொடுத்துறோம், அதற்கான வினாக்கள் கொடுத்துறோம், எல்லாமே நீங்கள் அதை மட்டும் படிக்க வேண்டியது, தேர்வு எழுத வேண்டியது. இதுதான் உங்களுக்கான பணியாக நம்முடைய சுபிக்குழுவில் என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஆக மொத்தத்தில் இந்த டெய்லி டெஸ்ட்டு, இந்த 30,000 கொஸ்டின்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 180 மாதிரி தேர்வு, இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா பேக்கேஜ்லேயுமே கம்பல்சரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேக்கேஜும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அப்போ முதல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 தொகுதி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். 17 தொகுதி. இந்த 17 தொகுதி என்பது உங்களுக்கு மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆசிரியர் கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த 17 தொகுதி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதோட 70 ஒன்லைனர் டெய்லி டெஸ்ட் 70 நாள் இருக்குது. ஸோ இந்த 70 நாளுக்கான டெய்லி ஒன்லைனர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு கொடுத்துறோம். அது போக 180 ஆன்லைன் டெஸ்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 17 தொகுதி வந்துடுது. அதனுடைய பக்கம் 6,650 பக்கம் வருது. இது இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு, இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொரியராக வீட்டுக்கே என்ன செஞ்சிடும், அனுப்பிடுறோம். இது டோட்டலாக 5,600 ரூபாய். இது முதல் பேக்கேஜ். ஸோ 5,600 உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ பார்ட் 2 செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஃபுல் ஒன்லைனர். சரிங்களா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்குது. இந்த 2.5 மாத காலத்தில் நம்ம 17 மூல புத்தகங்களில் நம்ம கின்ஸ் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்காக நம்மளே என்ன செஞ்சிடும், ஒன்லைனர் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். அப்போ இந்த ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 தொகுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது 15 தொகுதி ஒன்லைனர். அது வந்து பார்த்தீங்கன்னா 70 அந்த டெய்லி டெஸ்ட்டும் 180 டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். அது போக ஃபுல் மாடல் டெஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் நம்ம அனுப்பிடுறோம். சரியா, அப்போ ஒன்லைனர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடுது. மீதிக்கு 10,000 கொஸ்டின் பேங்க்கு, டெய்லி டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ இது ஃபுல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜ் 4,850 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில், ஏன்னா நம்ம 48 மூல புக்கு அதுலேருந்து எடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனர் விட்டு போனதுக்கு 10,000 கொஸ்டின் பேங்க்கும் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். இது போக 70 டெஸ்ட்டு, அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு 70, 180 ஆன்லைன் தேர்வுகள் சொல்லி இந்த பேக்கேஜ் வேணும்னா வாங்கிக்கலாம். 4,850 ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆசிரியர்களுக்கு சந்தேகம் இருக்கும், முதல் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் சொல்லியிருந்தோம். இப்போ ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் சொல்கிறோம். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வேணால் எனக்கு ஒன்லைனர் தேவைப்படுமே. ஆனால் மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் உங்களுக்கு 30,000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது, ஆன்லைனில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அது போக நீங்கள் எது தேவையோ வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம், கொடுத்துருப்போம். ஸோ இது செகண்ட் பேக்கேஜ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த
2.5 மாதத்தில் நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் ப்ரிப்பரேஷன் டைம் ஒதுக்குவது கஷ்டம் உங்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இந்த 10 யூனிட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 30,000 ஒன்லைனர் டாபிக் வைஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 9 வால்யூம் வரும். டெய்லி டெஸ்ட் 180 ஆன்லைன் தேர்வுகள் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். 3400 பக்கங்களை உடையது. இது 3600 ரூபாய் இதற்கான பேக்கேஜாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது 3வது பேக்கேஜ். 4வது பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன், ஒன்லைனர் வச்சிருக்கிறேன். நீங்கள் மொபைல் ஆப்ஸில் கொடுக்கக்கூடியதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் போதும். எனக்கு இந்த 70 ஒன்லைனர் டெஸ்ட் டெய்லி எழுதுவதற்கு 70 ஒன்லைனர் டெஸ்ட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 180 ஆன்லைன் தேர்வு. இந்த 180ங்கிறத நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வழிமுறையை பண்ணுறோம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த டேட் இல்லாமல் தள்ளி போனாலும் நம்ம அடுத்த கொஸ்டின் நினைச்சுவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா 30,000 கொஸ்டின்ஸ் வந்து மேஜருக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சைக்காலஜிக்கு 5000, ஜிகேக்கு 5000. ஸோ இந்த கான்செப்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 6000. இந்த கொஸ்டின் பேங்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த எக்ஸாம் தள்ளி போனாலும் உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு இருக்கும். அப்போ இந்த டெஸ்ட் பேஜுக்கு மட்டும் 1500 ரூபாய். நம்ம இந்த டெஸ்ட் பேஜை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனா வருகின்ற ஜூலை 20ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஜூலை 20ங்கும் போது அந்த ஜூலை 20க்குள்ள இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம், 1000 ரூபாய். ஏன்னா இது ஆன்லைன் தேர்வு. எப்போ நீங்கள் இணைந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த தேர்வை கரெக்டாக அப்டேட் பண்ணி கொடுக்கணுங்கும் போது மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக இருக்கும். இப்போ நான் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 10ல் சேர்றீங்க, ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்த தேர்வை உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 10 பேர் சேர்றாங்கன்னா அந்த 10 பேரையும் நான் செலக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். அப்போ ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இடையில இணைய. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி ஜூலை 20க்குள்ளனா எல்லாரும் இணைச்சிட்டு அப்புறம் நான் கொஸ்டின் கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடும், ஈவெண்ட்டாக வந்துடும். ஸோ அப்போ ஜூலை 20க்குள்ள இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு 1000 ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கோம். அதை தாண்டி இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு 1500. நீங்கள் எப்போ இணைந்தாலும் முதல் தேர்வுலேருந்து உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 5வது பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு யூனிட் 1 to 10 டாபிக் வைஸ், ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொஸ்டின் பேங்க், மல்டிப்ளை சாய்ஸில், எம்சிக்யூவில், அதே மாதிரி யூனிட் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்டா ப்ராக்டிஸ் எடுப்பதற்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி டிஆர்பி தரத்தில் மோக் டெஸ்ட்னு சொல்லி மொத்தமாக 12 தொகுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இது 4000 ரூபாய் வரும். இதுக்குமே நம்ம தேர்வை இது கொடுக்கணும். அந்த கொஸ்டின்குள்ளே தான் தேர்வு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் பேக்கை பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 5 வழிமுறைகளில் உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். டிஆர்பியில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான அருமையான பேக்கேஜாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் முயற்சி பயிற்சிங்கிற கான்செப்டில் போகும்பொழுது வெற்றி நம்மளை தேடி வரும். அதற்கான வழிமுறைகளை இங்கே நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடியதுக்கு டேட் வைஸாக நம்ம கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஜூலை 20ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். திராவிட மொழிகள், ஸோ 100 கொஸ்டின்ஸ், அதுல இருந்து அடுத்த 21, 22 ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம், அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனருக்கான 70 தேர்வுகள். நீங்கள் 70 தேர்வு எழுதுறீங்கன்னா டெய்லி 70 தேர்வு ஒன்லைனர். இதற்கான டாபிக், அந்த டாபிக்கான மெட்டீரியல் ஆல்ரெடி நீங்கள் கொரியரில் வாங்கிடுவீங்க, இல்லை மொபைல் ஆப்ஸில் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி இதை என்ன செஞ்சுக்கலாம், எழுதி கொள்வதற்கு ஏதுவாக 70 தேர்வு. ஸோ இதுவுமே யூனிட் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் நம்ம என்ன செய்கிறோம், 70 தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அது போக 180 ஆன்லைன் தேர்வுகள். நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுப்போம்னு சொல்லி, ஸோ அதற்கான 180 ஆன்லைன் தேர்வுக்கான ஷெடியூல், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கான பிடிஎஃப் இந்த குரூப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலையுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி 2025
2025 தனக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.